இவங்க 2 பேரும் புதையல் தேடி வந்து ஒரு இடத்துல மாட்டிக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு அந்த மரப்பெட்டிக்குள்ள படுக்க வச்சுட்டு இவன் வெளியே நிற்கிறான். அந்த மரப்பெட்டிக்குள்ள தண்ணி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பலகை மேலே வச்சு கயிறை கட்டி டைட்டாக லாக் பண்ணிடுறான். அந்த பொண்ணு ரொம்பவே சத்தம் போடுறான். ஆனால் எதுவுமே கண்டுக்காம இவன் பாட்டுக்கு மேலேயே பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா அந்த கிறிஸ்டலை உடைச்சாதான் இவங்க உயிர் தப்பிக்க முடியும். பொண்ணு உள்ள இருந்து ரொம்பவே சத்தம் போடுறான். ஆனால் இவன் எதுவுமே கண்டுக்காம அவன் பாட்டுக்கு அந்த கிறிஸ்டலை உடைக்க ஆரம்பிக்கிறான். இவன் ரொம்ப நேரமாக அதை போட்டு குத்திக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடஞ்சி இவங்க மேலே விழ ஆரம்பிச்சிடும். அந்த பாக்ஸை பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ள வேகமாக போய்கிட்டு இருக்கும். இவன் அந்த பாக்ஸு கூடயே தான் போய்கிட்டு இருப்பான். அந்த ஆளு பார்த்தீங்கன்னா அதே இடத்துல மயக்கம் ஆயிடுவான். ஆனால் அந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உடனே மேலே மிதக்க ஆரம்பிச்சிடும். அந்த பாக்ஸ் மெதுவாக பார்த்தீங்கன்னா மேலே வந்துடும். இவங்க டீம் ஆளு ஒருத்தன் வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு மட்டும் உள்ளே இருக்குவா. அந்த பொண்ணு கிட்ட அவன் கூட வந்தவன் எங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பான். அந்த பொண்ணு எதுவுமே பதில் சொல்ல மாட்டா. ரொம்பவே அழுதுகிட்டு இருக்குவா. அதுக்கப்புறம் இவனுக்கு ஒன்றுமே புரியாது. எப்படியாச்சும் காப்பாற்றியாகன்னு சொல்லிட்டு அந்த கடலுக்குள்ளே குதிக்க ஆரம்பிச்சிடும். இவன் தண்ணிக்குள்ளே குதிச்ச உடனே பார்த்தீங்கன்னா ஒரு கை தண்ணிக்குள்ளேருந்து வந்துகிட்டு இருக்கும். அந்த கை மேலே ஏகப்பட்ட கொடிங்க இருக்கும். இந்த பாக்ஸ் கிட்ட தான் வந்துகிட்டு இருக்கும். இதுவும் அந்த கை பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் மேலே போயிட்டு பிடிச்சிடும். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு வெளியே வந்து பார்க்குவா. அந்த பையன் பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்குவான் கடைசியில்.